ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம் பரணி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சண்முகம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆனால் இது என்னோட பங்குக்குரிய காசு அப்படின்னு ரத்னாவும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வீராவும் அடுத்த வருஷம் இருந்து அடுத்த மாதம் இருந்து உனக்கு என்னோட பங்கா நானும் காசு கொடுப்பேன்னா அப்படின்னதும் இசக்கிக்கு தான் வேலையே இல்லையே. உடனே இசக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் இருந்த வழியில் கழட்டி சண்முகம் கிட்ட கொடுக்குறாங்க. இது பார்த்து பரணி செம்ம டென்ஷன் ஆகி, உங்கள் மனசில் எல்லாரும் என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க? அம்மா, இது வீடா இல்லை ஹோட்டலா? ஆளுக்கலா? என்னோட பங்கை வாங்கிக்கோ, சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்தா தான் சாப்பாடு கிடைக்குங்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு வாட்டி யாராச்சும் கையை நீட்டிட்டு வந்து காசு காப்போ அது இதுன்னு கொடுத்தீங்க, அவ்வளோதான், வெளுத்துப்பட்டுருவோம் வெளுவா அப்படின்னு பரணி செம்மையாக அந்த இடத்துல மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம சண்முகமே அசந்து போய் இருந்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு பரணி, எங்கள் அண்ணன் எங்களுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கு. அதுக்காக நாங்கள் இப்போவும் அண்ணனை கஷ்டப்படுத்த விரும்பலை, எங்கள் பங்கை கொடுத்தே ஆகணும் அப்படின்னுட்டு ரத்னா வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பரணி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக சண்முகம் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, எப்படி இருந்தாலும் தங்கச்சிங்க காசு கொடுப்பாங்க, ஆனால் அவங்களுக்குன்னு தேவை இருக்குல்ல, அவங்க காசு கொடுத்தே ஆகணும்னு வேணும்னு பேசுகிறாங்க. பார்த்தா இந்த கதை இசக்கி காதுக்கு வந்துடுது. அதான் நான் அப்போவே வளையல கொடுத்த இல்லை, இந்தாங்க என் பங்குக்கு வளையல வச்சுக்கோங்க அப்படின்னு கத்திட்டு இசக்கி அங்கிருந்து போயிடுறாங்க. உடனே பரணி வந்து சண்முகம் கிட்ட, இங்கே பாருடா, அவளுக்கு ஒரு உழைப்பு வேணும், அப்போதான் அவளும் மேலோங்குவா, அவளை ஊக்குவிக்கிறதுக்காகத்தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு பரணி வந்து நம்ம சண்முக கிட்ட சொல்றாங்க. மறுநாள் காலையில பார்த்தோம்னா நிறைய ஜாமான்கள்லாம் போயிட்டு இருக்கு. இதை வெட்டுக்கிளி பார்த்துட்டு வந்து சண்முகம் கிட்ட, அண்ணன் நம்மளுக்கு எதிர்ப்பா நம்மளை விட பெருசா யாரோ கடை போட போறாங்க, இவ்வளவு ஜாமான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா வண்டி நேரா ஸ்கூட்டில வந்து, அது ஸ்கூட்டில ஒரு மோட்டார் பைக்ல வந்து இசக்கி என்ன பண்றாங்கன்னா, கண்ணாடி எல்லாம் போட்டு செம மாசா வண்டி ஓடிட்டு இருக்காங்க. இது பார்த்து சண்முகமும் வெட்டுக்கிலேயே அதிர்ச்சி ஆகுறாங்க. இல்லை இசக்கி, என்னென்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும், உன் பொண்டாட்டி தான் சொன்னால வீட்டில் இருக்கணும்னா காசு கொடுக்கணும்னு, அதான் சொந்த உழைப்பில் நான் உனக்கு சம்பாதிச்சு தரப்போறேன்னு, இப்போ வரைக்கும் உன் காசுல திண்டுட்டுலாம் போதும்னு, இனி நான் சம்பாதிச்சு கொட்டுறேன், நீங்க எல்லாரும் வாழுங்க. இப்போ இசக்கி ஒரு கடை போடப்போறா அப்படின்னுட்டு நிறைய ஜாமான்கள்ல பறிச்சிட்டு இருக்காங்க. டே, என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னுட்டு வெட்டுக்கிலேயே சண்முகமும் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நேரா விஷயத்த வந்து வீட்டுல வந்து சொன்னது. உடனே பரணி வந்து, இது இருக்கட்டா எதிர்பார்த்தா அவளுக்குன்னு ஒரு சுயமரியாதை வேணும், அவளுக்குன்னு ஒரு தொழில் வேணும். இசைக்கு வந்து யார்கிட்டயுமே கையேந்தி நிக்க கூடாதுடா, அந்த காரணத்துக்காக தான் நான் இப்படி ஒரு வேலை பார்த்தேன். பார்த்தியா நான் பேசின பேச்சு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இனி பாரு, இசைக்கு சுயமரியாதையோட வாழவா, அவளுக்குன்னு பணம் தேவைப்படும் போதோ உன்கிட்டயோ இல்ல ரத்னாக்கிட்டயோ கையேந்தி நிக்க மாட்டா, அவளோட சுய சம்பாத்தியத்துல பயன்படுத்துவா அப்படின்னதும் நம்ம சண்முகமே எல்லாம் ஓகேனால இவ்வளவு ஜாமான்கள் வாங்குறதுக்கு இவளுக்கு எங்கிட்ட இருந்து வந்துச்சு காசு? டே, அவ கல்யாணமான பொண்ணு, அவ புருஷன் கொடுத்துருக்க மாட்டானா அப்படின்னது. இங்க பாரு, உன் அண்ணன் இப்படியான வேலைகளுக்கெல்லாம் கண்டிப்பா காசு கொடுக்க வாய்ப்பே இல்லை, நீ இதெல்லாம் நம்புறியா அப்படின்னது. இங்க பாரு, என் அண்ணனை அவ்வளவு சாதாரணமா இட போட்டுறாத, அதான் என் அண்ணன் பாசமே இல்லாம உன் தங்கச்சிக்கு கையெழுத்தெல்லாம் போட்டு வேலை போட்டு கொடுத்தானா அப்படின்னு நம்ம பரணி வந்து கேக்குறாங்க. ஆமால, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான், ஆனா முத்துப்பாண்டி கிட்டே இசைக்கு காசு கேட்டிருக்கானா அப்படின்னா என் பேச்சு மதிக்கலன்னு தானே அர்த்தம் அப்படின்னதும். டே, ஏண்டா இசைக்கே தப்பா புரிஞ்சுக்கிற? இங்க பாரு, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, அண்ணன் முக்கியம்னு தான் உன் பக்கம் இருக்காளே தவிர முத்துப்பாண்டியை வருத்துட்டுலாம் இல்லை. முத்துப்பாண்டி மேல இசைக்கு உசுரே வச்சுக்காடா, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ சம்பாத்தி இருக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ அந்த சௌந்தரபாண்டி என்ன சொல்லிட்டு இருக்காரு, தன்னோட வீட்டுல இருந்த வேலைக்காரி மாதிரி தான் இசைக்கு இப்போ நம்ம வீட்டுல இருக்கான்னு இப்போ புரியும்ல. இப்போ அவ சுய தொழில் செய்ய போறா, இனி யாரா இசைக்கிய வேலைக்காரின்னு பேசுவா? இப்போ சௌந்தரபாண்டி வீட்டுக்கு போனாலும் இசைக்கு மகாராணியாட்டம் தான் இருப்பா, வேலைக்காரியா இல்ல அப்படின்னு நம்ம பரணி விட்டு கொடுக்காம